ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு டேஸ்டியான காளான் கிரேவி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே பொருத்தமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த காளான் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த காளான் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம காளான் 1/2 கிலோ காளான் எடுத்துக்கிட்டோம். காளானை நம்ம ரொம்ப பெரிய சைஸஸாக இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப சின்னதாக இருந்தால் நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் 2 துண்டாக காளானை வெட்டிக்கிட்டேன். வெட்டி முடிச்சக்கப்புறமா காளானை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். அதனால ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி காளானை ஒரு தடவையிலேருந்து ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி முடிச்சக்கப்புறமா காளானை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. காளான் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் இந்த கிரேவிக்கு அரைக்கணும். அதனால அதை அரைக்கிறதுக்கு நம்ம மிக்சர் ஜாரில் 2 தக்காளி சேர்த்துக்கிட்டோம். அது கூடவே மிளகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். சீரகம் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஒரு 13 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி ஒரு 2 இன்ச்சு சைஸ் இருக்க இஞ்சி, அதுக்கப்புறமா பல்பூண்டு 7 பல்பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலை ஒரு 15 கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை ஓரளவுக்கு 1/4 கப்புக்கும் கம்மியாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு முடிச்சக்கப்புறமா ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைக்கணுங்கிறதுக்காண்டி 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கன்சிஸ்டன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இருக்கணும் திக்கா. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சக்கப்புறமா அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம காரம் எல்லாமே நம்ம சேர்த்துக்கிட்டோம். நம்ம இதுக்கப்புறமா உப்பு மட்டும்தான் நம்ம கிரேவிக்கு சேர்ப்போம். அதனால நல்லா அரைச்சு முடிச்சக்கப்புறமா ஒரு கடாய் ஸ்டவ்ல எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஒரு வெங்காயம் பொரியிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ஓரளவுக்கு நீட்டமாக வெட்டி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரௌன் கலருக்கு நம்ம மாறணும். ஏன்னா நம்ம இந்த ரெசிபிக்கு இந்த வெங்காயத்தை பொரிக்கிறதுக்கு காரணமே நல்ல ஸ்வீட்னஸ் வெங்காயம் நல்லா பொரிஞ்சா தருங்கிறதுக்காண்டி தான். அதனால வெங்காயத்தை ஸ்டவ்வை ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பொரிச்சு எடுத்தீங்கனால உங்களுக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிரும். அதுக்கப்புறமா அதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. நீங்க பயன்படுத்துற எண்ணெய் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எதுனாலும் வச்சு நீங்க பொரிச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை பொரிச்சு முடிச்சக்கப்புறமா நம்ம இன்னொரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதுல நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட போறோம். எண்ணெய் நம்ம வெங்காயத்தை பொரிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தணுமோ அதே எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் பயன்படுத்தினேன். அதனால கடலை எண்ணெய் ஒரு 6 டேபிள் ஸ்பூன்ல ஒரு 7 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா 2 இன்ச்சு பட்டை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஏலக்காய் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வாசனை நல்லா வர ஆரம்பிக்கணும். வாசனை நல்லா வர ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம முதலையே நம்ம வாஷ் பண்ணி வச்சு அந்த காளானை சேர்த்துக்கலாம். காளானை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டவ் ஓரளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும் காளான். அதனால் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நீங்கள் வதக்கி விட காளான் தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணி விட ஆரம்பிச்சக்கப்புறமாவே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா காளானை கொதிக்க விட்டுருங்க. காளான் கொதிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் ஆகும். அதோட தண்ணியிலேயே காளான் நல்லா வெந்துடும். நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்கணும் தேவையில்லை. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சாதான் தண்ணி வத்துறதுக்கு நேராகும். அதே நேரத்தில் காளானும் வேகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா தண்ணி சீக்கிரமாக வத்திரும். ஆனால் காளான் வெந்திருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு காளானை நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்து முடிச்சக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணோம்னா எண்ணெய் எல்லாம் நல்லா விட்டு பிரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அப்படி வதக்கி விட்டாதான் நல்லா இந்த மசாலா எல்லாமே காளானில் நல்லா ஒட்டும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டோம். உப்பு ஓரளவுக்கு 1.25 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். பத்தலைன்னா திரும்ப சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்ச வெங்காயத்தை நம்ம சேர்த்துருக்கோம். பொரிச்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி முடிச்சக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம கடைசியாக நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். அதனால கட்டி ரொம்ப ஆகும். அதனால 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததில் எனக்கு உப்பும் காரமும் ரொம்பவே கரெக்டாக இருந்தது. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு மிளகாத்தை பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க காஞ்ச மிளகாவே கரெக்டாக இருந்தது. அது எல்லாமே பார்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டேன் லோ ஃப்ளேமில் வச்சு. கொதிச்சு முடிச்சக்கப்புறமா நம்மளுக்கு காளான் கிரேவி இந்த அளவுக்கு நல்லா திக்காக கட்டியாக மாறிடும். அதுக்கப்புறமா நம்ம 1 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கோம். 1 கப்பு தேங்காய் பால்னா கிட்டத்தட்ட 250 ml இருக்கும். அந்த 250 ml நம்ம தேங்காய் பால் எடுத்து அதை நம்ம கிரேவி கூட சேர்க்கும். நம்ம தேங்காய் பால் எடுத்த உடனே கிரேவி திரும்பி நல்லா தண்ணியாக மாறும். ஆனால் நம்மளுக்கு கொதிக்க நம்மளுக்கு
வந்து நல்லா வந்து திக்காக வந்து மாறிடும். தேங்காய் பால் சேர்த்தக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால் லைட்டாக ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக கொதிக்க விட்டக்கப்புறமா நம்ம கடைசியாக வந்து கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல மசாலா கலந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் முதல்லே சொன்ன மாதிரி சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் தோசை கூட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.